ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் சவுந்தரா ஃப்ரம் சவுந்தரா சனா. இன்றைக்கி டே 29 நம்ம ஃபுல் அண்ட் ப்ரைடல் டிசைன் தான் பார்க்க போகிறோம். நான் டாப்பிக்கில் கொடுத்த மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸுமே கவர் பண்ணியாச்சு. இப்போது நான் சொல்லிக் கொடுத்த எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு செட் ஆஃப் டிசைன்ஸ், ஃபுல் அண்ட் டிசைன்ஸுமே நான் உங்களுக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு நான் போட்டு அந்த வீடியோஸ் தான் அனுப்ப போகிறேன். அதில் இன்றைக்கி ப்ரைடல் எலிமெண்ட் யூஸ் பண்ணி நான் ப்ரைடல் டிசைன் போடுறேன். அதுக்கு இந்த மாதிரி ஃபுல் ஹேண்டு ஒரு பெனில் ஒரு பேப்பரில் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அதனால் எல்லாத்துலேயும் ஒரு டைப்பாக தான் போட முடியும். நீங்கள் அதை வச்சு இன்னும் 3 செட்டு இப்போ ப்ரைடல் டிசைனாக ப்ரைடல் எலிமெண்ட் யூஸ் பண்ணி இதை இன்றைக்கி நான் வரைகிறது இல்லாமல் இன்னும் ஒரு 3 செட் ஆஃப் டிசைன்ஸும் ப்ரைடல் டிசைனும் நீங்கள் எனக்கு வரைஞ்சி அனுப்பணும். ஓகேவா? அந்த மாதிரி தான் இதுக்கு மேலே நான் வரைய போகிற அடுத்த ஒரு 2-3 டேஸ்க்கு வரைஞ்சி காமிக்க போகிற டிசைன்ஸ் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான். ஓகே காய்ஸ், இப்போ கிளாஸ்க்கு போகலாம். ஃபர்ஸ்ட்டு ப்ரைடல் டிசைனுக்கு நான் ஃபுல் ஹேண்ட் அதாச்சு கை முட்டி வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். அங்கேருந்து நான் கோன் போட ஆரம்பிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டார்ட் அப்க்கு நான் ஃப்ளவரோட தான் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த ஃப்ளவருக்கு ஒரு ஸ்வால் போட்டு நடுவில் டாட் வச்சு த்ரீ லேயர்ஸோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே ஃபுல்லாக ஷேடிங். அதே மாதிரி இங்கேயும் போடுறேன். இந்த மாதிரி 3 ஃப்ளவர் ஒரே மாதிரி தான் வரைகிறேன், டிஃப்ரெண்ட்டாலாம் வரையல. 3 லேயர் ஃப்ளவரு. இப்போ இது அவுட்டர் லேயர் ஃபுல்லாக டார்க்னிங் பண்ணணும். இந்த மாதிரி ஃபுல்லாக டார்க்னிங் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஹம்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே சென்டராக மட்டும் பெரிய டாட்டாக வச்சுக்கோங்க. மற்ற இடம் ஃபுல்லாக சின்னதாக. இங்கே நடுவில் ஒரே ஒரு வைன்ஸ். ஓகேவா? இதே மாதிரி ஃபுல்லாக இங்கே எல்லா இடத்துலையுமே ஷேடிங் கொடுத்துருங்க. இங்கே ஒரு பெல்ட் போடுறேன். சிம்பிள் பெல்ட் தான் நான் போடுறேன், யூ ஷேப் பெல்ட். இப்போ இங்கே ஒரு லைன் போட்டு அதை அப்படியே டார்க்னிங் பண்ணிடுங்க.
தெரியுதா? டார்க் லைன், டபுள் லைன், ஹம்ஸு, ஒரு மெயின் டிசைன், திருப்பியும் ஒரு டார்க் லைன். டபுள் லைன், ஹம்ஸு, ஓகேவா? இப்போது ஒரு எலிமெண்ட் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பார்டர் லைன் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஒரு எலிமெண்ட்டுக்கு கீழே ஒரு பார்டர் லைன் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இது வரைக்கும் இந்த எலிமெண்ட் நடக்க போகுது. அதுக்கு சைடில் ஒரு ஏதாச்சும் நான் வந்து இங்கே பானை அந்த கலசம் தான் கொடுக்க போகிறேன். அதுக்கு அது வெறுமே கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அதுக்கு சுற்றி ஏதாச்சும் ஒரு டூமோ இல்லை ஏதாவது மண்டபமோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இதுக்கு நடுவில் 2 சைடும் இப்படி கர்வ் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே இங்கே சேர்த்து அட்டாச் பண்ணிடுங்க. ஓகேவா? இதை நம்ம அப்புறம் டார்க்னிங் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி சென்டராக கலசம் வரைஞ்சிருவோம். அதுக்கு இந்த மாதிரி கலசம் வரைஞ்சிக்கோங்க. அதுக்குள்ளே சிம்பிளாக என்ன டிசைன் கொடுக்க முடியுமோ அந்த டிசைன் கொடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே லீஃபு, இதுக்கு மேலே தேங்காய். இந்த மாதிரி லீஃப் நிறையா போட்டுட்டு இதை சுற்றி ஃபுல்லாக டார்க் ஷேட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி டார்க் ஷேட் கொடுத்துட்டு இதுக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ வெளியே ஃபுல்லாக ஒரு ஷேடிங் அதாச்சும் நான் கிரிட் கொடுக்குறேன். சிம்பிளான கிரிட் தான் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே சுற்றி இந்த லைனில் ஹம்ஸ். இங்கே சிம்பிளாக ஒரு கிரிட் 2 சைடுமே. ஸ்டார்ட் அப் டிசைனுக்கு ரோஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒரு பெல்ட், அப்புறம் கிரிட்டுக்கு சென்டராக ஒரு பிரைடல் எலிமெண்ட் அதாச்சு அந்த கலசம் கொடுத்து ஃபுல் ஷேடிங் அந்த கலசம் மட்டும் நல்லா தெரியுற மாதிரி டிசைனாக, மற்ற ஃபுல்லாகவே டார்க் ஷேடிங் கொடுத்து ஃபில் பண்ணிட்டு வெளியே கிரிட் கொடுத்துட்டேன். இப்போ அடுத்து ஒரு சிம்பிளான ஒரு பெல்ட் டைப் தான் வச்சுக்கோங்களேன். இல்லை ஃபில்லிங்காக கூட வச்சுக்கோங்க. ஒரு பெல்ட் மாதிரி கொடுத்து அதான் நெகட்டிவ் ஃபில்லிங் பெல்ட் கொடுத்து கீழே ஃபில்லிங் கொடுப்பேன். அதுக்கு எவ்வளோ தூரம் இருக்கலாம்னா ஓகே இவ்வளோ தூரத்துக்கு நான் கொடுக்குறேன். சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் லைனுக்காக நான் போட்டுக்கிறேன். கன்ஃபார்மாக போடல. நெகட்டிவ் ஃபில்லிங்க்கு நான் லோட்டஸ் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு நம்ம சொல்லி கொடுத்த லோட்டஸ் வரைஞ்சிக்கோங்க.
இந்த மாதிரி லோட்டஸ் வரைஞ்சிட்டு அது எப்படி வேணாலும் ஆப்போசிட் டேரக்ஷனில் நான் வரைகிறேன் லோட்டஸ். உங்களுக்கு எப்படி வரையணும்னு தோணுதோ நீங்கள் வரையலாம். அங்கே இங்கே நான் ஸ்டெம் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். நான் இதை வந்து இதோட இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கேயும் இதை ஃபேஸ் பண்ண மாதிரி இங்கே இன்னொரு ஃப்ளவர் கீழே வந்து போடுறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற ஸ்பேஸில் நானும் ஸ்வால் கொடுக்குறேன். இது ஃபுல் ஸ்வாலோ லாஃப் ஸ்வாலோ அது உங்கள் இஷ்டம், இதை வேணால் கொடுக்கலாம். இல்லை வேறு ஃபில்லிங் கொடுக்குறதாலுமே கொடுங்க. ஆனால் இப்போ நான் போடுற டிசைனில் நான் போடுறது அப்படியே போட்டுருங்க. இன்னும் 3 செட் வரையும் சொன்னாலும் அதில் நீங்கள் எப்படி வேணாலும் வரையலாம். ப்ரைடல் எலிமெண்ட்டும் நான் கொடுத்துருக்க கலர்ஸ் தான் கொடுக்கணும்ல அந்த 3ல். அதில் நம்ம போட்ட நிறைய ப்ரைடல் டிசைன்ஸ் பார்த்தோம்ல எலிமெண்ட்ஸ், அதில் இருக்கிற எலிமெண்ட்ஸில் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக போட்டு இன்னும் நிறையா கிரிட் அதுன்னு போட்டோம்ல அதை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணி எனக்கு அனுப்பு. ஓகேவா? இங்கே திருப்பியும் ஒரு டார்க் லைன். ஓகேவா? இப்போ இங்கே ஒரு டார்க் லைன் வரைஞ்சிட்டு இங்கே ஒரு சிம்பிளான ஒரு பெல்ட், அதுக்கு டார்க் லைன் டபுள் லைன்ஸ் போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஜிக்ஸாக் லைன் தான் கொடுக்க போகிறேன். சிம்பிளாக இருக்கும், ட்ரெடிஷ்னலாக போடுறேன்ல. ஸோ அதில் ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும் ஜிக்ஸாக் லைன் போட்டு டாட்ஸ் கொடுக்க போகிறேன். நீங்கள் வைன்ஸ் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். ஆஸ் யூஷுவல் டார்க் லைன் டபுள் லைன் ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. இங்கே இந்த முந்தானி அந்த ரூமோட துண்டு கட்டுவோம்ல, ஸோ அந்த மாதிரி கொடுக்க போகிறேன். அதுக்கு 2 சைடும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அதை டார்க்கிங் பண்ணிடுங்க. திரும்பியும் ஒரு செப்பரேட் லைன் ஒன்று 2 சைடும். இதுலேயும் அதே மாதிரி தான் ஒரு சிங்கிள் லைன் டார்க் லைன் திருப்பியும் ஒரு சிங்கிள் லைன். அதுக்கு 2 சைட்லேயும் சும்மா ஏதாவது ஒரு பெல்ட் மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க சிம்பிளாக. ஏன்னா ஸ்பேஸ் கம்மி தானே, அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ஹம்பு போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு சிம்பிளான ஒரு பெல்ட். இப்போ இதை டார்க்னிங் பண்ணிடுங்க. இருக்கிற 2 சைடுமே ஏதாவது சிம்பிளான ஏதாவது ஒரு டிசைன் ஃபில்லிங்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. நான் டாட் கொடுத்து டபுள் லைன் தான் கொடுக்குறேன், டபுள் ரிங். ஓகேவா? இந்த மாதிரி சிம்பிளான ஃபில்லிங் 2 சைடு கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போது சென்டரில் நம்ம ப்ரைடல் எலிமெண்ட் கொடுக்க போகிறோம். அதுக்கு 2 சைடு வந்து இந்த மாதிரி துணிக்கு இது எடுத்துக்கோங்க. சென்டராக நாச்சுக்கு இந்த மாதிரி டபுளாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரிபிள் லைன் போட்டு இங்கே ஷேடிங். நீங்கள் ஏதோ வெறும் ஷேடிங்கோட விட்டாலும் ஓகே. இல்லை உங்களுக்கு தனித்தனியாக தெரியணும் அப்படின்னா ஒரு சைடு கேர்ள்ஸ்க்கு இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் புடவையில் இருக்கிற மாதிரி முந்தானியில்
சிம்பிளான ஏதாவது ஒரு டிசைன் போட்டுக்கோங்க இந்த மாதிரி. ஓகேவா? ஜென்ஸுக்கு மோஸ்ட்லி துண்டு வந்து இதுவாக அது ப்ளைனாக தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ இதை வந்து அவுட்டர் லேயரை நல்லா டார்க்னிங் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடுமே அவுட்டர் லேயர் நல்லா டார்க்னிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கீழே அந்த முடிச்சு போட்டது கொஞ்சம் துணி தொங்கும்ல, ஸோ அதுக்கு கொஞ்சமாக இந்த மாதிரி சும்மா ஏதாவது ஒரு டிசைன் சும்மா சிம்பிளாக. ஆனால் மோஸ்ட்லி இங்கே போட்ட டிசைனே இங்கே வரும், அதுதான் அது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ மேலே பிளாங்காக இருக்குது, ஏதாவது சும்மா பூ தொங்குற மாதிரி நம்ம போடலாம். அதுக்கு சும்மா சர்க்கிள் மாதிரி ஒரு 2 போட்டு கீழே மணி. ஓகேவா? இந்த மாதிரி இப்போ கீழே டார்க் லைன். இப்போ இங்கே ஒரு பெல்ட் கொடுக்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பெல்ட் எல்லாமே ஓரளவுக்கு நார்மலான பெல்ட் தான் கொடுத்தோம். ஸோ இப்போது இங்கே கொஞ்சம் ஹெவியான பெல்ட்டாக கொடுக்குறோம். சரியா? அதுக்கு நான் பேபி எலிஃபண்ட் வச்சு நான் போடுறேன். அதுக்கு கீழே பார்டர் லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மேலேயும் கீழே பார்டர் லைன். எவ்வளோ எலிஃபண்ட் வரைய முடியுமோ அந்தளவுக்கு லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரிபிள் லைனாக வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா 2 லைன் வந்து அந்த எலிஃபெண்ட்டுக்கு போன ஷேடிங்கில் போய்டும். சென்டர் லைன் மட்டும் செப்பரேட் பண்ணி காமிக்கிற மாதிரி நமக்கு தெரியும், அதுக்காக ட்ரிபிள் லைன் போட்டுக்கோங்க. இப்போது பேபி எலிஃபெண்ட் வரையணும். அதுக்கு பேபி எலிஃபெண்ட் எப்படி வரையணும்? ரிவர்ஸில் யூ போட்டுட்டு ஒரு ஸ்பைரல், இங்கே ஒரு திருப்பி இன்னொரு ரிவர்சல். பேலன்ஸ் ஏரியா ஃபுல்லாக ஷேடிங் கொடுத்து ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பேலன்ஸ் ஏரியா ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபில் பண்ணிடுங்க. இப்போது இதுக்கு ஹைஸ் மேலே தூண்டுக்கு சின்னதாக ஒரு சிம்பிளான ஒரு ஃபில்லிங் டிசைன் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி எலிஃபண்ட் கொடுத்து அந்த எலிஃபண்ட்டுக்கு உள்ள ஷேடிங் கொடுத்து ஃபில் பண்ணிடுங்க. இது கீழே ஒரு லைன் கொடுத்து ஒரு 2 ஆம்ஸ் இல்லை சிங்கிள் ஆம்ஸாக போட்டுக்கோங்க. ஓகே, ப்ரைடல் டிசைன் வரும்போது பொண்ணு மாப்பிளையோட பேர் இல்லைனா எப்படி? ஸோ அது இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணுவோம்னா, அப்போது நான் அவங்க லெட்டர்ஸ் மட்டும் போடுற மாதிரி ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு சென்டரில் ஒரு சர்க்கிள் சின்னதாக ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதுக்கு உள்ளேயும் இது ஷேடிங் கொடுத்துருங்க. இதை நான் ஃபுல் நேம் போட மாட்டேன், ஜஸ்ட் வெறும் அவங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் போடுறேன். ஃபுல் நேம் போடுற மாதிரினா அதுக்கு வேறு மாதிரி டிசைன் கொடுக்குற மாதிரி இருக்கும். உள்ளே இந்த மாதிரி ஷேடிங் கொடுக்கணும். முதல்ல ப்ரைடலுக்கு கொடுக்கும்போது ஷேடிங்க்கு இந்த மாதிரி இருக்கிறதுல நீ கையில் இந்த மாதிரி தேய்ச்சி விடலாம். என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை கொஞ்சம் இதாக மாதிரி கொடுத்துட்டு அது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. அங்கே வந்து உடனே டிசைன் கொடுக்காங்க, அது கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விட்டுருங்க. அது வரைக்கும் வெளியே இருக்கிற டிசைன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்துட்டு வெளியே இன்னொரு ஒரு லைன். ஓகேவா? நான் இதிலே ஒரு ஆர்ம்ஸ் போடுறேன்.
இப்போது இதை பார்ட்டிஷன் பண்ணுற மாதிரி போடலாம். இப்படின்னா இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க 2 சைடும். இதை அப்படியே டார்க்னிங் பண்ணிவிடுங்க. இப்போ உள்ள ஒரு லைன், வெளியவும் அதே மாதிரி ஒரு லைன், இதே மாதிரி தான் இப்போ இங்கேயும். இங்கேயும் உள்ள ஒரு லைன், வெளியே ஒரு லைன், அதே இதை கீழே திரும்ப ஃபாலோ பண்ணிவிடுங்க. இந்த லைன் ஃபுல்லாக இப்படி வரைஞ்சிருங்க டார்க்னிங் பண்ணி. இப்போ 2 சைடுமே ஹம்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடும் ஹம்ஸ். அவுட்டர் லைனில் மட்டும், இன்னர் லைனில் ஹம்ஸ் வேண்டாம். இன்னும் உள்ளே வந்து கிரிட் தான் கொடுக்க போகிறோம். இப்போ 2 சைடும் டார்க் லைன்ஸ் போட்டு ஆர்ம்ஸ் போட்டுமா. இப்போ மிடில் செக்குடு தான் போட போகிறேன், கிரிட். அதுக்கு ஸ்லாண்டிங் லைன் கிரிட் தான் போடுறேன். ஒரு கார்னரில் மட்டும் டாட் வைக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி அப்படியே கீழேயும் அதே மாதிரி. இப்போது இந்த 2 சைடும் நான் ஒரே மாதிரியான நெகட்டிவ் ஃபில்லிங்காக கொடுக்க போகிறேன். அதாச்சும் ஃப்ளவர் யூஸ் பண்ணி, நீங்கள் எந்த ஃப்ளவர் வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுக்கலாம். நான் நார்மல் பேசிக்கான ஃப்ளவர் தான் கொடுக்குறேன். கூட லீஃபு, அப்புறம் ஸ்பைரல், இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து கொடுங்க. சரியா? இதே மாதிரி இந்த சைடும் கொடுங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபில்லிங்கில் அதிகமாக கொஞ்சம் ஃப்ளவர்ஸோ எதை போட்டாலும் அதை நிறையா போடுங்க. ஏன்னா ஷேடிங் வந்து கம்மியாக கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஃப்ளவரு, சர்க்கிள், அப்புறம் லீஃபு, அப்புறம் ஸ்பைரல். இதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும்
இந்த ஃப்ளவர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், நம்ம நிறைய ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கோம்ல, அதில் எந்த ஃப்ளவர் வேணாலுமே நீங்கள் போட்டு ட்ரை பண்ணலாம். நீங்கள் இதையே இந்த ஃபிங்கர் ஃபுல்லாகவும் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம், பட் நான் வந்து அப்படி கொடுக்கல, வெறும் பாம்ஸ் மட்டும்தான் கொடுக்குறேன். பேலன்ஸ் ஸ்பேஸ் ஃபுல்லாக ஷேடிங் கொடுத்து ஃபில் பண்ணிவிடுங்க. எனக்கு டைம் இல்லாதனால நான் இவ்வளோ எல்லா டைப்பும் ஃபுல்லாலாம் என்னால் நிறைய போட முடியாது. நானும் உங்களுக்கு பேசிக் எலிமெண்ட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன், அதை வச்சு நீங்கள் நிறைய டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இப்போ ஃபிங்கர் டிசைன்ஸு, இந்த சுண்டு விரலுக்கு சிம்பிளாக இதுக்கு மேலே ஒரு ஹம்ஸு, ஒரு பேசிக்கான ஒரு பெல்ட் கொடுக்குறேன். இதுக்கு மேலே டார்க் லைன், திரும்ப டபுள் லைன், ஹம்ஸு, டபுள் ஹம்ஸ் கொடுக்குறேன். இதுக்கு மேலே டாட், இங்கே ஃபுல்லாக ஷேடிங். இந்த 2 ஃபிங்கர்ஸ்க்கும் அதே மாதிரி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக்கான அந்த பெல்ட்டு தான் கொடுக்குறேன், யூ ஷேப் பெல்ட்டு. இதுக்கு மேலே திருப்பி டார்க் லைன், டபுள் லைன், இதுக்கு மேலே ஹம்ஸ். இதுக்கு மேலே எல்லா விரலுக்கும் மேலே நான் டார்க் ஷேடிங் தான் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் இந்த மாதிரி இதுக்கு லைன்ஸ் வித் டாட். in between dots. ஓகேவா, இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஃபிங்கர் முடிஞ்சது. இப்போ அடுத்த ஃபிங்கருக்கு இதுக்கு லீஃப் மாதிரி ஏதாச்சும் கொடுப்போம். அதுக்கு டபுள் லைன் போட்டுக்கோங்க. இது 2 சைடும் லீஃப். இந்த மாதிரி லீஃப் வரைஞ்சிக்கோங்க. இதை அப்படியே டார்க்கிங் பண்ணிவிடுங்க, பேலன்ஸ் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக.
இந்த மாதிரி அடுத்த டிசைன் வந்து இதுக்கும் அதே மாதிரி ஹார்ன்ஸ் போட்டு பேசிக் பெல்ட் போட்டுக்கோங்க. இதில் பேசிக்கான ஒரு ஃபில்லிங், அதை சர்க்கிள், நடுவில் டாட்டு, அதை சுற்றி ஹம்ஸு, இந்த ஃபில்லிங் தான் ஃபுல்லாக கொடுப்பாரு. அடுத்த ஃபிங்கரும் முடிஞ்சிடுச்சு. இப்போ இங்கே இப்போ இந்த தம் ஃபிங்கருக்கு இதுக்கும் ஏதாவது சிம்பிளான ஒரு ஃபில்லிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ டிசைன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இன்னும் ஆனால் பேலன்ஸ் ஒன்று இருக்குது தெரியுதா? நடுவில் நம்ம இங்கே ஷேடிங் கொடுத்துட்டு காயக்காக விட்டுருணும், ஞாபகம் இருக்கா? இப்போ அங்கே அதான் பிரைட் அண்ட் க்ரூமோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ். இப்போ இதே ரெண்டு கையில் போடும்போது ரெண்டு கையிலுமே இதே மாதிரி டிசைன்ஸ் தான் போடுவோம். பட் ஒரு கையில் பிரைடோட லெட்டரும் இன்னொரு கையில் அதே இடத்துல க்ரூமோட லெட்டரும் போடும். பட் நான் உங்களுக்கு ஒரு ஹேண்டுக்கு மட்டும் தான் காமிக்கிறேன். ஸோ நான் ரெண்டுமே இதில் போடுறேன், பிரைட் அண்ட் க்ரூமோட ஃபர்ஸ்ட் லெட்டர். அது எந்த ஹஸ்பண்டோட நம்ம லெட்டர் நான் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வந்து ஏதோ ஒரு லெட்டர் போடனா போட்டுக்கோங்க, சரியா? நான் பிஎஸ்ன்னு கொடுக்குறேன். லெட்டர்ஸ் வந்து நல்லா ப்ராடாக கொடுக்கணும், நல்லா திக்காக கொடுக்கணும். ஏன்னா நம்ம கீழே ஷேடிங் கொடுத்துருக்கோம். அதனால் அதுக்கு தனியாக அதுக்கு மேலே நல்லா தெரியணும்னா இந்த மாதிரி நல்லா ப்ராடாக கொடுக்கணும். ஓகேவா? இதில் அங்கங்கே உங்களுக்கு ஹார்டின் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் இந்த டிசைன். இப்போது இன்றைக்கி ஒரு ப்ரைடல் டிசைன் முடிச்சிட்டோம். அதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்ட்டு திரும்ப ஒரு தடவை ரீகேப் பண்ணி சொல்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்அப்க்கு ஃப்ளவர் யூஸ் பண்ணி நான் ஸ்டார்ட்அப் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஃப்ளவர் யூஸ் பண்ணி நான் ஸ்டார்ட்அப் கொடுத்துருக்கேன். அடுத்து சிம்பிளான பெல்ட், அதான் பார்டர், பெல்ட் இல்லை பார்டர் இது வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நடுவில் பிரைடல் எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், அதாச்சும் வெட்டிங் எலிமெண்ட். சைடில் ரெண்டுத்துலேயும் கிரிட்டு, சிம்பிள் கிரிட்டு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு நெகட்டிவ் ஃபில்லிங்கில் ஒரு பெல்ட்டு, நெகட்டிவ் ஃபில்லிங் பெல்ட்டு, கீழே ஃபில்லிங்ஸ், சிம்பிளான ஒரு ஃபில்லிங், அதாச்சும் ஸ்வால் ஃபில்லிங்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு சிம்பிள் அண்ட் ட்ரெடிஷ்னல் பெல்ட், சிம்பிளான ட்ரெடிஷ்னலான பெல்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே திரும்ப சென்ட்ரலில் வெட்டிங் எலிமெண்ட்டு, சைடில் பெல்ட்டு, அப்புறம் ஃபில்லிங். இங்கே திரும்பவும் ஒரு பெல்ட்டு. என்ன மாதிரி பெல்ட்டு? எலிஃபண்ட் பெல்ட், பேபி எலிஃபண்ட் பெல்ட். இங்கே சைடில் ரெண்டுமே நெகட்டிவ் ஃபில்லிங்.
சென்டரில் கிரிட், ஓகேவா? மிடில் ஒரு வெட்டிங்க்கான ஒரு ரவுண்டு போட்டு அது நேம், அவ்வளோதான். ஃபிங்கர் டிசைன்ஸ் அது என்ன வேணாலும் உங்களுக்கு தேவையானது. நான் மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே ஃபில்லிங்ஸ் தான் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் இன்றைக்கி. இதுதான் இன்றைக்கான ப்ரைடல் டிசைன், ஃபுல் ஹேண்ட் டிசைன் இன்றைக்கி நான் உங்களுக்காக போட்டு காமிச்சிருக்கேன். இதை நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு அனுப்புங்க. இது கூடவே இன்னும் எக்ஸ்ட்ரா 3 ப்ரைடல் டிசைன், ஃபுல் ஹேண்ட் டிசைன் இதே மாதிரியே நிறையா வேறு நான் இன்னும் உங்களுக்கு நிறையா ஃபில்லிங், கிரிட், எலிமெண்ட்லாம் சொல்லி கொடுத்தேன்ல. ஸோ வேறு வெட்டிங் எலிமெண்ட்ஸு, ஃப்ளவர்ஸு, கிரிட்ஸ்லாம் வச்சு இன்னும் 3 டைப் ஆஃப் வெட்டிங் அதாச்சும் ப்ரைடல் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி 3 ப்ரைடல் ஃபுல் ஹேண்ட் டிசைன் எனக்கு போட்டு அனுப்பணும், சரியா? ஸோ டோட்டலாக நான் சொன்னது ப்ளஸ் இன்னும் 3, டோட்டலாக 4 டிசைன்ஸ் எனக்கு ஹோம்ஒர்க்காக பண்ணி அனுப்புங்க, ஓகேவா? ஓகே காய்ஸ், இன்றைக்கான கிளாஸ் முடிஞ்சிருச்சு. நாளைக்கும் இதே மாதிரி வேறு ஒரு டிசைனில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.